என்ன பயம் தெரிந்திருக்கிறது? நான் பயத்தை பார்த்துட்டேன், கண்ணில் பார்த்துட்டேன் அப்படின்னு ராகுல் சொல்றாரு. பிரதமர் எப்பவும் போல இருக்காரு, இயல்பா இருக்காரு. இது ஒரு வெளிப்படையா பார்க்குறப்போ ஏதோ மேடைக்காக பேசின மாதிரி சினிமா டைலாக் மாதிரி தோணாதா? அதாவது சொல்லவே வேணாம், ஒரு கற்பனையில் சொல்கிறேனே, கற்பனை. ஏதாவது சினிமாவை சொன்னால் தான் புரியும். சிவாஜி கணேசன் வீர சிவாஜி கூட வேணாம், திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் சிவபெருமானமா நடந்து வருவார். அந்த துள்ளல், அந்த அலட்சியம், அந்த நடை அப்படியே கண்ணில் பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவன் கட்டளை படம், அதுல 6 மணமே 6 ஆண்டவன் கட்டளை 6 அப்படின்னு தள்ளாடிட்டு வர்றது. திருவிளையாடல் படத்துல வந்த மாதிரி ஒரு போன வருஷமெல்லாம் இருந்த நம்ம பிரதமர் ஒரு ராணுவ ஜவானை போல வந்துகிட்டு இருந்தவர் இப்ப அப்படியே கூனி குறுகி போயிட்டு இருக்கிறார். அது எங்க இந்த மனதளவில் எப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்பதான் உக்ரைனுக்கு போனார். போறதுக்கு முன்னாலதான் சொன்னார், மகாத்மா காந்தி சினிமா வந்ததுனால தான் எல்லாரும் காந்தியை பத்தி தெரியும் சொன்னார். அங்க போனா அந்த ஊர்ல இருக்க தலைவர்களை பிரம்மாண்டமான சிலை வைத்து அதை அந்த ஊர் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து வணங்குற மாதிரி ஒரு நிலைமை வச்சிருக்காங்க. அங்க போய் கூனி குறுகி கும்பிடுகிற போது அவருக்கே ஒரு கூச்சம் வரும்ல. அதே போல பாராளுமன்றத்தில் அவர் பார்த்தாருங்கிறதுக்கு என்னன்னு கேட்டா, பாராளுமன்றத்தில் இதற்கு முன்னால எல்லாம் இல்ல காந்தியை பத்தி சொன்னது பிரதமர் மோடி இல்ல, காந்தியை பத்தி படம் வந்ததால தெரியும் சொன்னது வந்து ஐ திங்க் கங்கனா ரணாவத். ஓஹோ, அப்ப உங்க பாணியிலே சொல்றேனே, குஸ்தி பயில்வான்கள் சந்திச்சதுனாலேயே இவங்க யாருன்னு தெரிஞ்சா, நீங்க சொன்ன கங்கனா ரணாவத்தை எம்பி ஆக்குனா அப்ப இவங்க யாருன்னு நீங்க முடிவு பண்ணீங்க. அதாவது என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. இப்ப அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னு கேட்டா, நீங்க சிலப்பதிகார பார்த்து அந்த காவியத்தை பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் சொல்லுவாரு, கண்ணனும் அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரையம்பதிக்கு போறாங்க. அந்த கோட்டை மேல கொடி பறக்குதான். அதை சொல்லுவாரு இளங்கோவடிகள், அந்த கொடி வசையை பார்த்துட்டு கோவலா வராதே வராதேன்னு சொல்லுமா. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, அதையும் தாண்டி உள்ள வரதை பத்தி அவர் திரும்பி சொல்லுவாரு, அவன் என்ன செய்வான், ஊழ்வினை வந்து உறுத்துதும். பாருங்க, அவங்க நாடு முழுக்க ஒரு பெரிய சிம்பலாக வச்சது சிவாஜி, மராட்டிய மாவீரன் சிவாஜி. அந்த சிலை வச்சு ஒரு வருஷம் கூட ஆகலைங்க, தானா துண்டு துண்டா விழுகுது. இதெல்லாம் ஒரு அபசகனம். அது அவருக்கு ஒரு மனசுல வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அவரு மனுஷன் தானே. அது போல பாராளுமன்றம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கட்டுறாங்க. சிவாஜி எங்க மன்னிப்பு கேட்டா முடியுமாங்க? ஒரு கொலை பண்ணிட்டு மன்னிச்சுக்கன்னா விட்டுருவீங்களா? சிலை ஒரு சிலை வைக்கிறாங்க, 6 மாசம் நிக்க மாட்டேங்குது, துண்டு துண்டா விழுகுதுன்னா யாருங்க? சிலை விழுந்ததற்கு மனதார சிவாஜியே மன்னிப்பு கேட்கிறேன். அதத்தாக நானும் சொல்றேன், கொலை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா போதுமான்னு கேட்கிறேன். அதுவும் இது ஒண்ணா சார்? அவருக்கு மனதளவில் அதெல்லாம் ஒரு பாதிப்பு வந்திருக்குங்கிறத சொல்றேன். அவர் எவ்வளவு பெரிய கற்பனையோட பாராளுமன்ற கட்டடம் கட்டுறாரு. சிங்கப்பூர் ஒரு வருஷம் முடியல, உள்ள ஒழுகுது. சிங்கப்பூர் போறாரு, உக்ரைன் போறாரு, போறாரு. அதே மோடி தான் சார். அடே, இந்தியாவில மட்டும் இருக்கிறது நீங்க பயங்கர கிண்டல்காரருங்க. அவர் இந்தியாவிலே இருக்கிறது இல்லைங்க, எவ்வளவு நாசுக்கா சொல்றீங்க. அப்ப என்ன இமேஜ் இருந்தது? விஸ்வகுரு இமேஜ். எல்லா இடத்துலயும் எங்க அவர் நடையா பாருங்க, திருவிளையாடல் சிவாஜி மாதிரி அப்படி ராணுவ வீரர் மாதிரி நடந்தவர் இப்ப ஆண்டவன் கட்டளை சிவாஜி மாதிரி தடுமாறி போறாரா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்படி வருவதற்கு காரணம், நான் அவர் குறை சொல்ல மாட்டேன், எல்லா மனிதர்களுக்கும் வியர்வு தான். மனதில் ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சி இருக்கிற போது நல்ல நெஞ்சை நிமிற்றி கொண்டு நடப்பதும், மனதில் ஒரு கவலையும் அச்சமும் பயமும் வருகிற போது இயற்கை. என்ன சார் கவலை மோடிக்கு? மோடிக்கு என்ன கவலையா? அவர் கேளுங்க, அவரே கேளுங்க என்ன கவலைன்னு. ஏங்க நாட்டுல இப்ப நான் இருக்கங்க, நான் வெளிப்படையா சொல்றேங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உச்சகட்ட மகிழ்ச்சி என்பது பேரம்பேத்தி கூட விளையாடுவதுதான். நான் அனுபவ ரீதியா பாக்குறேன். அவருக்கு இந்த வாய்ப்பு கவலை இருக்காது, அவருக்கு இருக்குமா இருக்காதா? கவலைகள் எல்லாருக்கும் இருக்கத்தாங்க செய்யும். என்ன கவலைன்னு கேக்குறீங்களே? இல்ல ஆட்சியில் இருப்பதாலேயே கவலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா
நீங்க பர்சனலா பேசுங்க. கடந்த ஆட்சிக்கு எதுக்கு எடுத்தாலும் பர்சனலா போற ஒரு பேச்சா சார்? அண்ணா நீங்க ஆமா ஆமா எதை வேணாலும் நீங்க எல்லாம் பேசுவீங்க, நாங்க பேச முடியாது. ஏன் சார் பேசிட்டு இருக்கும்போது எப்படி கூப்பிடுறீங்க? நீங்க பெரிய அறிவாளி, நாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியாத பேச 50 வயசு எங்களுக்கு தெரியும். ஏன் கல்யாணம் பண்ணிக்கல நீங்க தைரியமா கேக்குறீங்களா? நோ பர்சனல் டிபேட். இதுக்காக தான் தைரியம் இருக்கா? வேலுச்சாமி அவர்களே, வேண்டாம். உங்க பசங்களை பார்த்து கேட்பீங்களா? ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு? அது ஏன் ஒரு குழந்தை சந்திக்கலன்னு கேட்பீங்களா? ராகுல் காந்தியை பார்த்து கேட்பீங்களா? தலைவரை பார்த்து கேட்பீங்களா? அவரோடு இருந்த அந்த தைரியம் வருமா பெண் உங்களுக்கு? குழந்தைகளை அத படையெடுத்து போட்டு மனைவி பிள்ளைகள் போட்டு ஒரு தைரியம் வருமா? இதை விட பேடித்தனமான ராகுல் காந்தியை பார்த்து கேளுங்க. அவர் வெளிப்படையா சொல்றாரு. ஓ, ராகுல் காந்தி மேல கோவம் இல்ல இல்ல அவரை தைரியமா சொல்லுங்க. ஏங்க குழந்தை பத்தில அவருக்கு தைரியமா சொல்றோம். நாங்க தெளிவா சொல்றோம். எங்களுக்கு அச்சம் கிடையாது, பணம் கிடையாது. கட்டப்பட்டாக்கே இப்படி அவர் சொல்லல. இல்ல கவலைக்கு இதெல்லாம் அலோவ் அதுக்கப்புறம் ஆமா கட்டப்பட்டாக்கே நீங்க சொன்ன வைக்கிறீங்க எல்லாம் செய்யுங்க. பேசுறவங்க குறுக்கு நீங்க கேட்டது பேசலாம். இப்போ நியாயம் இல்லை, உண்மை இல்லை, துணிச்சல் இல்லை, நேர்மையை சந்திக்கிற ஆண்மை இல்லை. பேசவே விடுறது என்ன அர்த்தம்? இல்ல நான் வரேன், திரும்ப வரேன் ப்ளீஸ். நம்ம அதை என்டர்டெயின் பண்றது இல்ல, நம்ம என்கரேஜ் பண்றது தனி மனித தாக்குதலோ அதை நோக்கியதாக பார்வைகளோ நம்ம முன்வைக்கிறதை ஏற்றுக்கொள்வதில்லை. ப்ளீஸ். திரு ஆசீர்வாதமாச்சாரி பாஜக தரப்பிலிருந்து பேராசிரியர் இணைந்திருக்கிறார். திரு ஆசீர்வாதமாச்சாரி, போல்டான பிரதமர், முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர், அந்த பிரதமர் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா? பாஜக ஆட்சிக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆச்சு? முதல் 100 நாளுக்கு திட்டம் போட்டிருந்தார், 100 நாளை தொட்டு விட்டது, தொடப்போகிறது. என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ பிரதமரை வந்து இந்த தேர்தல் மனதளவுல உடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றார் ராகுல். அதாவது நான் வந்து எடுத்த உடனே வந்து நம்மளுடைய அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கு கவுண்டர் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா வேலுச்சாமி அவர்கள் வந்து தரம் தாழ்ந்து அவர் பேசுவார். நான் உண்மையிலேயே வந்து அவர் மேல மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறேன். ஆனால் வந்து அவர் இந்த அளவுக்கு ஒரு பர்சனலா அட்டாக் பண்ணுவாரு அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால நான் அதை கடந்து போகிறேன். அவர் வந்து இவ்வளவு நேரம் அவர் பேசினார் இல்லைங்களா, அதுக்கு நான் எதுக்குமே நான் வந்து பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதே சமயத்துல வந்து இன்னைக்கு நம்மளுடைய தலைப்புக்கு வந்து பார்க்கும்போது மனதளவில் உடைந்து விட்டாரா மோடி, ராகுல் பேச்சின் பின்னணி என்ன அப்படின்னு நம்ம இந்த விவாதத்தை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம கட்டமைச்சிருக்கிறோம் அப்படின்னா, அங்க காஷ்மீர்ல நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசினது, இன்னைக்கு வந்து அவர் ராகுல் காந்தி பேசினதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து தொடர்பு இல்லாம தான் அவர் வந்து பேசிட்டு இருந்தார். அவர் வந்து முழுக்க முழுக்க ஹிந்தி மொழியில பேசினாரு. அதுல வந்து அவர் குறிப்பிட்டு 1-2 வந்து அவர் பேசினதுல வந்து அந்த இந்த லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது வந்து டைரக்டாவே ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில லெவல்ல டெப்டி செக்ரட்டரி, டைரக்டர், ஜாயிண்ட் செக்ரட்டரி, அந்த அதிகாரிகளோட இதை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு, அது மாதிரி பேசினாரு. ஆனா பாஜகவை பொறுத்தவரை, அதுவும் திரு நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை வந்து அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு தான் என்ன நினைச்சாரோ அதை வந்து சாதிச்சு காட்டினவர். அது வந்து பிரதமராக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பாக வந்து அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, 2019 திரும்பி செகண்ட் மேண்டேட் மேசிவ் மேண்டேட்டோட வரும்பொழுது உடனடியாக பண்ணது அதே காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 வந்து தூக்கி எறிஞ்சது. அந்த சமயத்துல காங்கிரஸ், அது திமுக, அந்த நண்பர்கள் வந்து இது வந்து மிகப்பெரிய தேச நலனுக்கு எதிரானது, அங்க வந்து காஷ்மீர் கொந்தளிக்கும், அங்க வந்து காஷ்மீர்ல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 5 வருஷமா காஷ்மீர்ல பிரச்சனைகள் இல்லாம இன்னைக்கும் நீங்க வந்து ஸ்ரீநகருக்கு போனீங்கன்னா அந்த லால் சவுக்ல நீங்களும் போய் அமைதியாக உட்கார்ந்து இருந்து அந்த டூரிசம் இம்பார்ட்டன்ஸ் ஆன உள்ள இடங்கள்ல நீங்களும் வந்து அந்த உல்லாச பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். இல்ல அன்னைக்கு எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சாங்க, ஆனா அது வந்து ஒரு போல்டான நடவடிக்கை அப்படின்னு பாராட்டினவங்களும் இருந்தாங்க. டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், முத்தலாக் தடையா இருக்கட்டும், லாக்டவுனா இருக்கட்டும், அந்த மோடி இன்னைக்கு இருக்காரா அப்படின்ற கேள்வி வருதுல. நம்பர்ஸ் அதுக்கு காரணமா? மெஜாரிட்டி கிடைக்காததுக்கு காரணமா?